எல்லாருக்கும் ஹாய். நம்ம சோலோவாக தீபாவளி கொண்டாட போகிறோம். தீபாவளி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். போகிறவங்க என்னை பார்த்துனே இருக்கிறாங்க கூச்சமாக வைக்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ இருக்கிறேன்ல, அதனால் சரி ஓகே. இந்த தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சோலோவாக கொண்டாட போகிறேன் எப்படி சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வந்து தனியாக சுற்ற போகிறேன், யாருமே இல்லாமல். அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க, அவங்க கூட சுற்ற போகிறேன். ஓகேவா? மறக்காம வீடியோ பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தீபாவளி காஸ்டியூம் கேட்டிங்களே, பாருங்கள் எப்படி தீபாவளி காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை இந்த வருஷம். எடுக்கலான்னு ஒரு நேச்சுரலே தெரியல, எனக்கு எடுக்கலை. தீபாவளி காஸ்டியூம் தான், பழைய காஸ்டியூம் தான், புதுசு கிடையாது. பழசு தான் போட்டுனேன். நினைத்தில்லைங்க, ஒரு மாதிரி எல்லாமே முகந்து பாருங்கள், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நினைத்தில்ல, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு உடம்பு என்னென்னு. கருப்பாக காட்டுது இந்த பக்கம். இப்போது கலராக தானே இருந்தேன். இந்த பக்கம் கலர் ஆகுது. இந்த தீபாவளி வந்து எப்படி போகுதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சுற்ற ஆரம்பிக்கிற மீன்ஸ் எப்படின்னா, இங்கேருந்து கிளம்ப போகிறேன், வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். என் அவுட்ஃபிட் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே எல்லாமே ட்ரெஸ் எடுக்காமல் வீட்டில் சும்மா சுற்றினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரெஸ் எடுக்கல சொல்லி. ட்ரெஸ் எடுக்கலை, நானும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சொல்லி பழகிட்டேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பை பை. சந்திப்பு அது எங்கள் ஓனரு அம்மா. இது ஆமாம் அம்மா, சித்தி அத்தை சித்தி ஆயவங்கிறாங்க, கூட கலந்துனுங்கிறாங்க நம்ம கூட. பா சத்தே வா, என்ன எங்கே போகிறோம்? சாப்பிட போகலாம். சாப்பிட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துலாம்டா. வா சீக்கிரம் போகலாம் வா. பா நாங்கள் இவங்களை தான்ப்பா மீட் பண்ண வந்துக்கிறோம், வேறு யாரையும் மீட் பண்ண வரல. எதுக்கு போடவும் மாட்டேன். சித்தி வந்து எதிர்த்தேன்னு சித்தி என் பையனுக்கு சித்தி பையனுக்கா? ஓவர் ஜாக்கெட்டா இங்கே பாரு. தீபாவளிக்கு ரசகுல்லா வந்து இது பண்ண வீட்டுக்கு. மா சித்தி என்ன சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்ட? பிரியாணி சாப்பிட்டு வீடியோ எடுக்க வேலை பற்றி ரொம்ப கண்ட மைய வச்சுக்கிற தெரிஞ்சிடுச்சா அம்மா? பா எங்கள் ஆள் வந்து ரொம்ப நுண்ணியமாக இருக்காரு ஓப்பன் பண்ணுறதுல. சரியா இருக்குமாப்பா. தீபாவளி ஸ்பெஷல் பையன் எங்கள் வீட்டுக்கு பரிமாறணுமா? பா பரிமா நீ காசு இல்லைண்ணா இப்படி இருந்துச்சு காசு. கறி வாங்குற காசு. சரி எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்குது. 500 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய். சரி இல்லை என்கிட்ட அம்மா காசு சொன்னி. அம்மா காசு பா, நீ அம்மா காசு பென்ஷன் காசு தானே சொன்னேன். அம்மா பென்ஷன் காசு தானே சொன்னீங்க. எவ்வளோ 190 ரூபா இருந்துச்சுங்க. சரி இப்போ என்ன காசு 190 ரூபா இருந்துச்சு. 190 ரூபா என் காசு. எது 500 ரூபாய் என்கிட்ட காசு இல்லடா பாய்ஸ். காசு இல்லடா அந்த பையன். அது ஒரு 10 தரவே மாட்டேன் சார் காசு. நீ தரவே மாட்டேன் காசு. நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம் வா. சாப்பிட 3 ரூபாய்க்கு பா சாப்பிட்ற 3 இரு. ரசகுல்லா போட்டாருப்பா 3 ஒரு ஆளுக்கு. ஏன் மா இது ஃபுல்லாக காஜி சாப்பிடுது பையன். தெவிட்டதுல இது ஒரு வீட்டு மேலே பிரியாணியை சாப்பிட்டு நாங்கள் இப்போ தீபாவளி கொண்டாடினுக்கிறோம். அது பேர் எது? காஜி. அது பேர் என்னதுடா? இருடா அது பேரை சொல்றா ஃபர்ஸ்ட். காஜு கத்ரி சொல்லு. காஜு கட்லியா? சாரி கைஸ். இது வந்து சித்தி. எல்லாருக்கும் இவங்க தான் சித்தி. நீங்க தானே சித்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அம்மா. இது வந்து பெரியம்மா. இப்போ ரொம்ப நம்ம வந்து
இன்னைக்கு பேட்ச் நாங்கள் பேச்சுலராக இப்போ சுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஹாஸ்டல் கேஸா அப்படின்னா அந்த கை மேலே இது பண்ணணும் லூஸ் மாரி அந்த கேஸா? என்னவோ நம்மளுக்கு தெரில. பிரியாணிகளில் பீஃப் பிரியாணி சாப்பிட்டேங்க. பீஃப் பிரியாணி சாப்பிட்டு இப்போ ஸ்வீட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் எங்கடா ஜூஸ் கடியா? நான் கொண்டு மேல் போனதான் உங்கள் சேனல் ரீச் ஆகும். சர்த்து வந்து வேலைக்கு போகல. சர்த்து வேலைக்கு போகல. இனி போகல. அதை கட் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்.